அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். அவர் ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி திங்கட்கிழமை நைட்டு சுமார் ஒரு 1:50 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டுகள். அப்படி இருக்கும்போது அவர் இந்த வருஷம் கடகராசிக்கு வந்து அக்டோபர் 31ஆம் தேதி அவர் குறிப்பாக அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போகிறது. அவர் சிம்மராசிக்கு வந்து அங்கே தங்குறார். கிட்டத்தட்ட அங்கே சுமார் 3 மாதம் அங்கே இருக்கார். மறுபடியும் ஜனவரி 2027 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசிக்கு வர்றார். வக்கரம்னா பின்னோக்கி போகிறது, அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. ஆக அவர் முன்னோக்கியும் பின்னோக்கியும் கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் அவர் சஞ்சரிக்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவானுக்கும் பார்வை உண்டு. குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்வையினுடைய பலன் அது மட்டுமல்ல, அவர் இந்த கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருந்தாலும் குரு பகவான் நன்மையை நிறைய செய்யும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யக்கூடியவர். ஆக நன்மை தீமை இதெல்லாம் கலந்து தான் அவர் பலன் செய்ய இருக்கிறார். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான நன்மையை செய்வார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவரால் ஏற்படுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அவருடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகளுடைய தன்மை குறைஞ்சி இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் எவ்வளவு நன்மைகளை நீங்கள் அடையணும்னு நினைக்கணும் ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறைய நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் அவரால் உண்டு. முதல்ல என்ன மாதிரியான நன்மைகள்ங்கிறதெல்லாம் நல்லா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இறை அருள் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, தீர்க்க முடியாத அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது ஒருத்தர் அனுப்புறதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த பயிற்சியில் எதிர்பாராத பயணங்கள் உண்டு. இந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு, மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் நிறைய உருவாகும். லைஃப்பில் நம்ம எல்லோருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். அதெல்லாம் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். உங்களோட பிளான் அத்தனையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். குரு பகவானுடைய பார்வையினால் இதெல்லாம் நடக்கும். அது மட்டுமல்ல, எவ்வளோக்கு உங்களை நீங்கள் அவ்வளோ அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. இந்த பயிற்சியில் உங்களுக்கு தேவை முயற்சி. இந்த முயற்சி எவ்வளோ தூரத்துக்கு எந்தெந்த ஃபீல்டில் நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஃபீல்டெல்லாம் நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு அத்தனையே இருக்குது. உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, இது அத்தனையும் உண்டு. நம்முடைய பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இந்த பயிற்சியில் நிறையா இருந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நல்லா ப்ராப்பர்ட்டி விற்கணும், சேல் பண்ணணும், அது நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியல ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்குது, சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலேன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நீங்களும் அடிக்கடி அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அது இல்லாமல் இந்த காலங்களில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக கிட்ஸும் உண்டு. அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த குரு பயிற்சியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது.
அது மட்டுமல்ல, இந்த பயிற்சி முழுவதுமே எதிர்பாராத உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறாத பிரார்த்தனைகள் அத்தனையும் எதிர்பாராத விதமாக நிறைவேறும். அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு, இறையருள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த பயிற்சியில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் நோய் இருக்குது அல்லது நோயினால் கஷ்டப்பட்டுருக்கோம், கிரானிக்கான டிசீஸ் இருக்குது, நிறைய மெடிசின் சாப்பிட்டு நோய் குணமாகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த பயிற்சியில் நோய் குணமாவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குறைஞ்சபட்சம் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை அளவாவது ரொம்ப ரொம்ப குறையும். எல்லாத்துக்கும் மேலே யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்குது, கண்டிப்பாக கடன் குறையும். கடனால் ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கேன், வட்டி கட்டுறேன், இஎம்ஐ அதிகமாக இருக்குது, லோன் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது, இது அத்தனையும் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளால் நன்மை, அத்தனை விஷயங்களும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணம் அமையும். உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போகணுன்னு நினச்சிங்களோ அது உங்களுக்கு அமையும். யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக இருக்கும். குறிப்பாக யாரெல்லாம் சிறு தொழில், சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த பயிற்சியில் இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ ஜாபை பொறுத்த வரைக்கும் கேரண்டி இல்லை. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் தான் கிரகங்கள் உங்களுக்கு செய்கிறதுக்கு இருக்குது. குறிப்பாக குரு பகவான், நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், பெரிய ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம். உங்களுடைய ப்ரொஃபஷனில் இந்த பயிற்சி முழுவதுமே அலர்ட்டாக இருங்க. பார்க்கும் வேலையை விடுறதுக்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆக இந்த காலங்களில் உங்களுடைய ஜாபில் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. நல்லா உங்களுடைய ஃபீல்டில் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க. நான் பெர்மனண்ட்டு போஸ்ட்டில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், பெரிய இதில் இருக்கேங்கிற இதெல்லாம் வேண்டாம். கிரகங்கள் வலிமையானது, நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள் தான் ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யும். அப்படி பார்க்குற போது வேலையில் யாரையும் பெருசாக நம்பி இருக்காதீங்க. நீங்களே உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்க, ரொம்ப அலர்ட்டாக இருங்க, பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுங்க. இது அத்தனையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்குது, நல்ல ஒரு கெயினை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் பிஸ்னஸில் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த பயிற்சியில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உண்டு. உங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் மூவ் ஆகுங்க. இல்லைன்னா எங்கே போனாலும் உங்களுடைய கிரகம் உங்களுக்கு வேலை செய்யும். அடக்கி வாசிங்க. இந்த பயிற்சியில் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நல்லதொரு ஏற்றம், உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது. பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்கும். நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிய லெவலில் யூக வணிகங்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நார்மலாக பண்ணுங்கள், போதுமானது. அதுவே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். குறிப்பாக ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், கேசினோவாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், இதிலெல்லாம் கொஞ்சம் நார்மலாகவே பண்ணுங்கள். ஸோ இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அதிலே உங்களுடைய குலதெய்வத்தை அடிக்கடி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த பயிற்சியில் பிரம்மாவுடைய வழிபாடும், குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் நல்ல அர்ச்சனை ஆராதனை பண்ணிட்டு வாங்க. வேலை வாய்ப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.